ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர் 2024 இன்றைக்கி நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லிமிட்டட் டேஸ் தான் இருக்குது. ஐ மீன் சொன்னால் ஒன்லி ஒன் டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இதுக்கு முன்னால் படிச்சிருக்கீங்க அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக்கும் +2 பப்ளிக்கும் +2 பப்ளிக் ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. +1 பப்ளிக் வந்து ஓரளவு வந்து அப்ளிகபிளாக இருந்தது. ஸோ 10th பப்ளிக் வந்து ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல பிடிஏ கொஷின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸ் நல்லா படிங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் பாருங்கள். பிரிங் அப்படின்றது வந்து எட்ஜ், நெக்ஸ்ட் வந்து டைலேட்டட் வைடன், ட்ரம்பிள்ட் வந்து ஷிவர், இன்டிடிவ்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ்லெஸ்லி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சிம்பிள், நெக்ஸ்ட் நெசசரி அன்னெசசரி, அக்யூரியம் அக்யூரியா, இன்டென்ஷன், சிவி அப்படின்றது பார்த்தா கரிக்குலம் விட்டு, ஏன்னா அப்ரிவேஷன் கேட்காததான் கேட்பாங்க. ரியோ ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி, பாப்கார்ன் கம்பேர் பண்ணுறோம். ஈவன் நான் அட் த ட்ரைடு பீஸ் ஆஃப் எக்ஷல், நெக்ஸ்ட் ஷி டேஸ் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years ஹேஸ் பீன் லிவிங் கம்பேர் பண்ணுறோம். ஜெயா டீச் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ, ஏன்னா நாட் ஓன்லி வந்து பட் ஆல்சோ கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ண 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஹூவர் ஆதித்யாஸ் ஆன்சஸ்டர்ஸ் ஜமீன்தார், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து முதல்ல பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் முதல்ல நல்லா படிங்க. கிராமர் வந்து எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் த மொபைல் ஃபோன், யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். ஷி செட் தட் ஈ மஸ்ட், ஏன்னா ஒரு மாடல் வெர்போட பாஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட வந்து அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 25 பஞ்சுவேஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து இட் வாஸ் ஹெவி ரெயின்ஃபால் சொல்லும்போது ஆஸ் இட் வாஸ் ஹெவி ரெயின்ஃபால் த மேட்ச் ஹெவி டவுன்ஃபால் த மேட்ச் வாஸ் கேன்சல், அந்த காரணத்தினால் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர் ஈஸியாக தான் இருக்குது. ரோடு மேப் கண்டிப்பாக ஈஸியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் பேராகிராஃப் என்னென்ன இருக்குது பாருங்கள். டிஸ்கஸ் த ஃபன்னி இன்சிடென்ட் த காஸ் த கன்ஃபியூஷன் ஹவுஸ்னு சொல்லும் போது கோஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் டஸ் சேஞ்ச் வித் த டைம்ஸ்னு ஆதித்யா. ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண போயம் பேர் நோமென்னா இருப்பாருன்னா லைவ் போயமோட பேராகிராஃப்னு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட் ரைம்ஸ்க்கு கான்செப்டும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். பேராப்ரேஸ் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை இதில் பார்த்து சாய்ஸ்னா ஒன்று தப்பாச்சுன்னா 2 மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு எப்பவுமே நான் ரீஅரேஞ்ச் வந்து பார்த்தா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா 2 மார்க் பண்ணுவேன். ஸோ ரீஅரேஞ்ச் எதுலேருந்து சார் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நான் அதில் பார்த்து பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஏ கொஸ்டின் புக் பேக்கில் ஃபஸ்ட் யூனிட் 4th, ஸோ அதை 2லேருந்து கேட்டால் மட்டும் நான் சாய்ஸ் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பேசேஜ் காமல் கண்டிப்பாக எழுதுறேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேர் 4 கேட்ட அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர், நெக்ஸ்ட் கம்பேர் நோட்டீஸ் தான் கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் மட்டுமே ப்ரிப்பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ரிப்போர்ட்டு, மெசேஜ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ஸோ எதனாலும் வரலாம். இமெயில் ரைட்டிங் நல்லா படிச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. பிக்சர் ரைட்டிங், நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங். இப்போ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்மார்ட் தேரர் பாருங்கள். ஐ ஹேவ் எ கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ ஆன் எடுத்து இது போனோம். ஐ ரிசீவ் எ லாட் ஆஃப் அட்வைஸ், லாட்ஸ் ஆஃப் ஐ ஆம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லணும். ஏன்னா சூப்பர்லேட்டிவ் ஃபார்மில் இ ரன்ஸ் ஃபாஸ்ட், ஏன்னா 3rd person கம்பேர் பண்ணேன். சில்ட்ரன் ஷுட் லிசன், ஏன்னா மாடல் வர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரெசென்ட் தான் எழுதணும். நெக்ஸ்ட் இதில் நாடிடெயில் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பெனட் 5th யூனிட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், நாடிடெயில் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் எதனாலும் கேட்பாங்க. ஏதாவது ஒன்று தவிர மற்ற வந்து பார்த்தீங்கன்னா 6 படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கேட்டால் 6, 7 கேட்டாங்க. ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 7 கூட கேட்கலாம். அதனால் ஏதாவது ஒரு கேட்டகரி விட்டுட்டு ஒரே ஒரு மட்டும் விட்டு எது இருந்தாலும் படிச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பரிங் பாயிண்ட் ரெண்டுமே சிம்பிளாக தான் கொடுக்கும். இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்கக்கூடிய வந்து பார்த்தா செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இது எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர், வே டு சக்ஸஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஸ்ப்ரே ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவைட்லி. நெக்ஸ்ட் யூனிசன் அப்படின்றது சைமல்டேனியஸ்லி அட்ரன்ஸ், இது புக் பேக்கில் தான். சாங்க் அப்படின்னா ஆப்போசிட் வந்து ஃப்ளோட்டர், டிஸ்ஒபேட் வந்து ஒபேட், டெஸ்ட்ராய்ட் கிரியேட்டர், ஃபங்கஸ் ஃபங்கை, மேன் பார்த்தா மெஜிஷியன்ஸ் கம்பேர் பண்ணோம். HDI டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஹோஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தா டேக் ஆஃப். கம்பேரிசன் பண்ணும்போது மவுத் வாஷ், மவுத் கிளீன் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கவர்னன் பை த டெஸ்போட்டிக் லீடர், ஏன்னா இது வந்து பேசிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்குது. அந்த கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷன் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற கான்செப்ட் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷி டேஸ் வென் த கெஸ்ட் அதுனா ஷி வாஸ் குக்கிங், ஏன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் கம்பேர் பண்ணுறோம். அது ஐ ஃபர்காட் வந்து தட் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பண்ணிட்டு படிங்க. யூஎஸ் மிஸ்டர் கல்வர்டன்ஸ் மீது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட்டின் ஆதித்யா விசித்து. அதுக்கப்புறம் போயம் கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரெக்டாக புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஆர் யுவர் அட்வைஸ் ஆர் யுவர் ஆர்டர் டு ஒர்க் ஆன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து
செட் தட்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஷீ இஸ் நாட் ஒன்லி அ டான்சர் பட் ஆல்சோ எ சிங்கர். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் கண்டிப்பாக ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோடு மேப். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இந்த கொஸ்டின் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா யுவர் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் பிஹேவ் லைக் த யங் பேர்ட்ஸ் பேரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் யுவர் வியூ அபவுட் இட் வித் ரெஃபரன்ஸ் த ஸ்டோரின்னு சொல்லும்போது இந்த சீகலோட பேராகிராஃபில் கம்பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணுவோம் ஆதித்யா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பேரிசன் பண்ணுவோம் ஆர்டிக்கிளோட இதில் பார்த்து கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி போயம் பேராகிராஃபில் பொறுத்த வரைக்கும் கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் டுடேஸ் உமன் பார்ட்டட் பை த பாய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்ட் யூனிட் கண்டிப்பாக நல்லா படிங்க. லெசனில் வந்து எப்போ எழுதணும் போயம் ஐயாம் எப்படின்னா நான் டீட்டெயிலில் வந்து முழுவதும் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேராகிராஃப் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பேசேஜ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கணும் ஆண்டன் கிரிக்கெட்டில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா ஆர் எபித்தட். அப்புறம் எபித்தட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து அப்ஜெக்டிவில் கம்பேரிசன் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபித்தட் சொல்லுவோம். ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அட்வர்டைஸ்மெண்ட் இதில் 4 கேட் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ். இதுலையும் பாருங்கள் ஆர்டிகல் ரைட்டிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்பயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னா யூஆர் அஃபெக்டட் எ லாட் யூஆர் அருணா கிளாஸ் ஸ்டடிங் பார்த்தீங்கன்னா ஸ்டடிங் GHS திருச்சி ரைட் அண்ட் ஆர்டிகல் இன் அபவுட் 100 words எக்ஸ்பிரஸிங் யுவர் கன்சர்ன் அபவுட் த எஜுகேஷன் ஆஃப் யுவர் ஏரியா ஸ்டூடெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூஆர் டிஸ்டர்ப்டு பை த லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் யுவர். ஸோ லெட்டர் ரைட்டிங் மாதிரி கம்பேர் பண்ணால் ஒரு ஆர்டிகலாக எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் ஸ்பாட் இருப்பாருங்க. ஐ பார்ன் இன் கம்பேர். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பார்ன் இன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆன் எடுத்து இன் கம்பேர் பண்ணுவோம். ஆர் யூ அக்ரி டு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஐ ஆம் பிளேயிங் இந்த கார்டன் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எகைன் சொல்கிறேன். இதில் வந்து ஐம் நாட் கொடுத்துருக்கேன். ஐம் நாட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து பார்த்தா ஹேம் நாட் வந்துச்சுனாவே அது நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம் ஆரின்ட்டு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட்லி வந்துச்சுன்னா வென் கம்பேர் பண்ணுறோம். தேன் எடுத்துகிட்டு ஸோ அந்த தேன் ரிமூவ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ ஏன்னா ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்லி அப்படின்ற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா நோ சூனர் அந்த பார்த்தீங்கன்னா ஆட்லி எடுத்துகிட்டு நோ சூனர் தேன் அந்த கான்செப்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது முலனும் அதுக்கப்புறம் அங்கிள் பிலிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4லேருந்து ஒன்று கேட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் ஒரு சில கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏன்னா நம்ம வந்து 7 நான் டீட்டெயில் ஏதாவது ஒன்று மட்டும் மற்ற எல்லாமே படிங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் போயம் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரீனிங் கிளீனிங் எக்ஸ்பெடிஷன் voyage அதுக்கப்புறம் எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் ஹாரிஃபைட் அப்படின்னு சியர் அது அட்டன்டிவ் இன்அட்டன்டிவ் கம்பேர் பண்ணுறோம். ஷார்ப் பிளண்ட்டு அலுமினஸ் வந்து பார்த்தோம் அலுமினி லீகல் இல்லீகல் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் கண்டிப்பாக எஃப்எம் ரேடியர்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஷி டேஸ் எவ்ரிடே வித் த பிஷம்னா பாம்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். சன்செட் த பியூல்ஸ் ஆர் டிஸ்கிரைப் டு அதுக்கு ஷி டேஸ் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் சின்ஸ் பார்னா இதில் பார்த்தா ஆஸ் ஆ ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ரேஞ்ச் வரும். வேறு எதுவுமே இல்லை. அதனால் வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா இது ஆப்ஷன் டி தான் இதில் வந்து தப்பாக மார்க் ஆகிருக்கு 13th ஒன்றுக்கு. அதுவுமே ஆப்ஷன் இல்லை. ஆஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ஆஸ் பீன் லிவிங் கம்பேர் பண்ணுவோம். 14th ஒன்றுக்கு வந்து அன்லெஸ் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து லெசன் 2 மார்க்கில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். பாயிண்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் இருக்கும். கிராமர் பாருங்கள். டிட் யூ ரைட் லெட்டர் என் வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். எப்படி சார் நான் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஜான்சன் ஆஸ்க்டு நான்சி இஃப் ஷி ஹேட் பீன் கோக்கர்ஸ் வாக்குன்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ளஸ் ஒட் ப்ளஸ் மைன்ஸ் இதெல்லாம் அப்போ சிம்பிள் மெத்தட்லாம் ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூடெண்ட் ஆளுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூடெண்ட் கம்பேர். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மீனிங்னாலும் பார்த்து மீனிங்ஃபுல்லாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணும்போது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா சசங்கசன் அட்டிக்கும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் எம்பவர்மெண்ட் டெக்னாலஜி ஷெர்லாக் ஹோம்ஸ் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது போயம் பேராகிராஃப் ஆண்டன் கிரிக்கெட்டில் சீக்ரெட் மிஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா பேசேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மடிச ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்து தோ அவர் ஸ்மோக் என்ன கன்னடேஷன் கண்டிப்பாக படிச்சுங்க. இதே போயமில் வந்து பார்த்தீங்கன்னா வி சர்வ் 424 hours இருந்தேன் ஐஃபர் போலிஸ் சொல்லுவோம். அதே தான் கொடுத்துருக்கோம். பேராப்ரைஸ்னால் பார்த்தீங்கன்னா பேராப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்டன் கிரிக்கெட்டில் கம்பேர் பண்ணுற மாதிரி. அதுக்கு ரீஅரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸே கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக இதில் வந்து பேசேஜ் எழுதிங்க நல்லா தெரியும். ரீஅரேஞ்ச் எழுதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் தான் கேட்டிருக்கேன். பிக்சர் கண்டிப்பாக எழுதுனா நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்பாட் இருப்பாங்க. லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் கொண்டா ஐ வாஸ் ஆப்சன்ட் எக்ஸ்ட்ரா டே நெய்தர் வந்துனாவே நெய்தர் ராம் நார் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோஸ் இது கரெக்டாக எரர் கிடையாது. எஸ் கிரே ஹேர் தான் போனால் ஹேர்ஸ் கிடையாது. எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஐ ப்ரிப்பர் மேங்கோஸ் தேன் எடுத்துட்டோம். நீங்கள் ஸ்பாட் எரர்னு சொல்லும்போது கம்பேரிசன் ரொம்ப பெருசாக கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா சிம்பிளான எரராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்து ஜிக்ஸாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்டர் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்பரிசன் ஹாக்கி பற்றி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது 1 more கொஸ்டின் பேப்பர் 4th கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி ஆன்செஸ்ட்ரல் இன்ஹெரிட்டர் ரொம்ப முக்கியமான மூதாதிரிகள் சொல்லுவோம். கையோஸ் சாஸ்ன்னு படிக்கூடாது கேயோஸ் அப்படின்னு டிசார்டர் ஆர் கன்ஃபியூஷனாக ஷில்லி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் டெரிபிளின்னு சொல்லுவோம். ஆன்டினியூஸ் காம்லி அதுக்கு ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இல்னஸ் வந்து ஹெல்த்தினஸ் ஆர்
ஆர் பார்த்தீங்கன்னா வெல்னஸ் கம்பேர் பண்ணுறோம். எரட்டா டிஸ்ட்ரிபியூட் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத வார்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட்னா ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப் வெசல் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் அவுட் கம்பேர் பண்ணுறோம். பேஸ்கெட் பால் Tamil government has built a new bridge across the Kaveri river. Raghav dash in the established has been where plus comparison has been working. COVID-19 is a deadly virus, but vaccination can save us from it. Vaccination தடுப்பூசி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் கேட்டகரி பாருங்கள். த போலீஸ்மேன் ஆஸ்க்டு மீ, அப்போ ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு பை த போலீஸ்மேன் டு பே த ஃபைன் ஃபார் நாட் வியரிங் த மாஸ்க்னு கம்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆதவ் எக்ஸ்கிளைம் தட் த Rockport temple was really beautiful or very beautiful கம்பேர் பண்ணணும். பஞ்சுவேட் அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்போ தோ எடுத்துருக்கணும். நீங்கள் வந்து பட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின வரும். அப்போ ரம்யா இசிக் பட் ஷி அட்டன்ஸ் ரிகர்சல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். ரோடு மேப்புக்கு நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க ரோடு மேப் ட்ரா பண்ணுமா சார், நீட் நாட் நெசசரியே இல்லை. நீங்கள் ரோடு மேப்புக்கெலாம் வந்து ட்ரா பண்ணி டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சீகல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் சசங்கா சன்யான் மிஸ்டர் ஹேமல் கம்பேரிசன் பண்ணி கொடுத்து லாஸ்ட் லெசனில். அதுக்கப்புறம் லைஃப் நெக்ஸ்ட் கம்பேரிசன் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பேரப்ரேஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 37, 38 ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. இதில் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரிப்போர்ட். ஸோ பல டைம் சொல்லியிருக்கோம் எதுனாலும் வரலாம். நமக்கு ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இமெயில் ரைட்டிங் மெசேஜ் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பதிலாக போஸ்ட் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். பிக்சர் ரைட்டிங் கண்டிப்பாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோட் மேக்கிங் அண்ட் சம்மர் ரைட்டிங் ரெண்டுமே ஈஸியாக தான் வரும். ஆவ் எடுத்து ஆஸ் போடுறோம் ஸ்பாட் ஆஸ் எனி ஒன் ஐ வில் மீட் யூ ஆன் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஆன் தான் கம்பேர் பண்ணுவோம். இந்த ஷெப்பர்ட் ஆஸ் 50 ஷீப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எஸ் மட்டும் எடுத்தால் போதும். டீரோட ப்ளூர் டி தான். ஷீப்ஸோட ப்ளூர் பார்த்தீங்கன்னா ஷீப்போட ப்ளூர் ஷீப் தான். கேட்டிலோட ப்ளூர் கேட்டிலே தான். நெக்ஸ்ட் யூ ஷுட் ஸ்பீக் குவாலிட்டி. ஐ ஸ்டடிட் இன் ஏ யூனிவர்சிட்டி தான். ஆன் வந்தால் ஏன்னா இது வந்து வவல் கிடையாது. யூனிவர்சிட்டி யூரோப்பியன் யூஸ்ஃபுல்லாக வந்து ஏ தான் போடணும். மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்த்தா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லைன் சொல்லுவோம். வி கேன் புல் அண்ட் ஆல்னு சொல்லும்போது ஏன்னா ஸ்ட்ராங் இஸ் அதே மாதிரி ஐ ஆம் எவரிங்களா ஸ்ட்ராங் இஸ் இன் ஃபெய்த் அண்ட் பிலீஃப்னு சொல்லுவோம். அந்த ஃபைலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கும் ஃப்ரான்சிஸ் பெனெட்டும் கேட்டிருக்காங்க. பேசேஜ் காம்பரன்ஸ் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணி பாருங்கள். பாயிண்ட் காம்பரன்ஸ் ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 5 பாருங்கள். பார்த்தா ட்ராட்டட் வாக்டு ஸ்லோலின்னு கொடுத்துருக்கோம். ராக்கட் அண்ட் 4 ஃப்ரம் 1 எட்ஜ் ஆப்னா உங்களுக்கு இதில் 1 மார்க் டவுட்டாக ரெஃபர் பண்ணி கம்பீட்டன்ட் அப்படின்றது பார்த்தா கேபபிள். அரோஸ் அப்படின்னா வேக்னட் சொல்கிறோம். சீஸ் வந்து ரிலீஸ்டு. கிராஃபில்னா ஃபைட்ஸ் லேண்ட் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அசர்டைன் வந்து அன்கன்ஃபார்ம். அசர்டைனா கன்ஃபார்ம் சொல்லணும். ஸ்பீசிஸ் எஸ்ஏந்தோட ப்ளூரல் தான் அது ப்ளூரல் வந்து அதே தான் ஸ்பீசிஸ் தான் வரும். டென்ஷன் கொடுத்தோம்னா அப்போ தான் ஹைப்பர் டென்ஷன் ப்ரிபிக்ஸு. டோஃபல் இது முக்கியமான ஒரு அப்ரிவேஷன். பார்த்தா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் எஸ் ஏ ஃபாரின் லாங்குவேஜ். தே டேஷ் தேர் நியூ எடிஷன் ஆஃப் த புக்ஸ் தே ப்ராட் அப் கொண்டு வருதுன்னு சொல்லி டூத் ஏக்கு. ஸ்டொமக் பெயின் சொல்லலாம். ஆனால் ஹெட் பெயின் நிறைய பேர் ஹெட் பெயின் சொல்லி ஹெட் ஹேக் தான் சொல்லும். அதே மாதிரி பார்த்தா டூத் ஏக்ஸோட டூத் பெயின் கம்பேர் பண்ணக்கூடாது. த லிட்டில் பாய் த்ரூ த கிளாஸ் த்ரூ கம்பேரிசன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். வி டேஷ் டு சிங்கப்பூர் பை நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் திஸ் வி வில் ஹேவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேல் ஹேவ் புல்ல அதனால் பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் நம்ம கம்பேர் பண்ணோம். வில் ஹேவ் ட்ராவல் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேன் டிஹெச் பார்த்தீங்கன்னா தேன் வந்து நோசன் வரும். வென் வந்தால் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சலி வந்து வென் கம்பேர் வரும். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர் கிராமரும் ஆன்சர் பண்ணுவோம். த மதர் டங் வுட் பி டாட் டு ஹிம் பை ஹர் ஓனாக கேட்டிருக்காங்க. அப்போ ஷி வில் டீச் ஹிம் த மதர் டங் ஏன்னா பேசிவ் ஆக்டிவ். அதுக்கப்புறம் I said வேர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா. ஐ ஆஸ்க்டுக்கு அப்புறம் எகைன் சொல்கிறோம். ஐ ஆஸ்க்டு வேர் ஹி ஆர் ஷி தே குட் பி த நெக்ஸ்ட் டே கம்பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கம்பேர். இஃப் யூ பை 2 ஷர்ட் யூ வில் கெட் 1 ஃப்ரீனா யூ மஸ்ட் பை 2 ஷர்ட் அண்ட் யூ வில் கெட் வாங்கினீங்கன்னா இஃப் கொடுத்தானாவே நாங்கள் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது பார்த்தா காம்பவுண்டில் எழுதும்போது மஸ்ட் போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ரோடு மேப். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீகல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராதரணி டெக்னாலஜி ஷெர்லாக் ஹோம்ஸ். நெக்ஸ்ட் கிரம்பிள் ஃபேமிலி ஆண்டன் கிரிக்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிம்பிளாக தான் கொடுத்துரும். பேராப்ரேஸ் ஈஸியாக தான். ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் இமெயில் ரைட்டிங் சொல்லிட்டு இருந்தோம். ரைட் அண்ட் இமெயில் டு த பேங்க் ரெக்வஸ்டிங் டு கிராண்ட் லோன் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடிஸ். ஸோ அதே மாதிரி ஜென்ரலாகவே இமெயில் ரைட்டிங் வந்து நீங்கள் எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு பேங்க் லோனுக்கு வந்து ஹையர் ஸ்டடிக்கு ஒரு வந்து கிரியேட்டிவ் எழுதுகிற மாதிரி. மேக் நோட்ஸ் ஆர் சம்மர் ரைட்டிங். நிறைய பேர் கேட்குறது நோட் மேக்கிங் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. கொஸ்டினே தெளிவாக கொடுத்துருக்கான். நோட் மேக்கிங் எழுதுனா 5 மார்க். ஏன்னா மறக்காம டாபிக் போடணும். ஏன்னா நம்ம நிறையா கேட்டகரி எழுதுனால அன்வான்டாக வந்து தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பி பேர் காப்பி எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை நான் ரஃப் காப்பி பேர் காப்பி தான் எழுதுவேன் டைம் பார்த்தோன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் எழுதிக்கங்க. அதுக்கு ஸ்பாட் தர பாருங்கள். எடிசன் வாஸ் பார்ன் இன் அமெரிக்கா. வி பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ் எஸ் எடுத்துட்டோம். பாலு செல்டம் வரும்போது நாட் போடக்கூடாது. டஸ் ஈ மாட்டோம். ஐ ஹாவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் யூன்னு சொல்கிறோம். எய்தர் திவ்யா ஆர்
எய்தர் திவ்யா ஆர் சரிதா ஹேவ் எடுத்து ஆஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஹேவ் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பண்ணுறோம். எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டே டூ அவேர் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி வந்து மெமரி பைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும் அங்கிள் பிள்ளை. ஏன்னா ஃபஸ்ட்டு பொருள் ஒன்று கேட்டாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுவோம் பேசேஜ் காம்பினேஷன். ஃபைனலாக ஒன் மோர் கொஸ்டின், இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி, ஃபைபர்கேட்டட் டிவைட் இன்டு பஸ்ஸில் ரஷ் ஆர் கமோஷன் கம்பேர் பண்ணுறோம். ஷில்லி காம்லி, ரெப்பல்ஷன் அட்ராக்ஷன், கிராஃபில்னா ஃபைட் தான், அது ஆன்டிமிஸ் அக்ரியாக சொல்கிறோம். எரட்டம் எரட்டா, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட். ஐஎன்எஸ்சி இந்தியன் நேவல் ஷிப் வெசல், மெனி ஸ்டூடெண்ட் ட்ராப் அவுட். அதுக்கு பேஸ்கெட் பாலுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ராஸ், ராகவ் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் COVID-19 பட் ஸோ இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் பேப்பரில் பாதி கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல வந்து பேராகிராஃபில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பேராகிராஃபில் 28 மார்க்ஸ் இருக்குது. ஸோ லெசனில் 2 மார்க், பார்த்தீங்களா லெசனில் 2 பேராகிராஃப், போயமில் 2 பேராகிராஃப், அதுக்கு நான் டீட்டெயில் பேராகிராஃப் பண்ணுற 7 பேராகிராஃபில் 6 கண்டிப்பாக படிங்க. ஃபைனலாக நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். பெக்கோனிங் அப்படின்னு ஜஸ்டர், தட் மீன்ஸ் காலிங். பசில் அப்படின்றது வந்து கமோஷன் ஆர் ரஷ்னு சொல்லுவோம். டெப்ரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அப்புறமா அண்டர் ப்ரிவிலேஜும் நம்ம சினானிம்ஸில் வரும். டெப்ளெக்ஷன், ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படியே ரீஸ்டோரேஷன், ரீஃபில்லிங், ஸ்டப்பிங் எல்லாமே இருந்தால் அப்படி டெப்ளெக்ஷன் சொல்கிறோம். இண்டிக்னன்ட், ஆங்கர், ஆன்டினிம்ஸ் வந்து காமன். ஃப்ரைல்னா வீக், இது ராங்காக மார்க் ஆகிடுப்பா. 6th ஒனுக்கு வந்து ஸ்ட்ராங். ஃப்ரைல்னா எகைன் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஸ்ட்ராங் தான் வரும். ஃபோட்டோஸ், இன்டர்பிரேஷன், GCSE ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், இது 5th யூனிட்டில் இருக்குது. த நியூ ஸ்டூடெண்ட் ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங் வித்னா அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறது. ஃபுட் ஃபோர்ட் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. தெர் வாஸ் ஏ கம்ப்ளீட் நியூ எக்ஸ்பிரஷன் ஆன் சசாங்கா, பார்த்தீங்கன்னா சசாங்கா ஸ்பேஸ், தட் மீன்ஸ் சசாங்கா சொன்ன இஃப் ஐ குட் கெட் த மெடல் பேக் ஐ வுட் ஹவ் பீன் ஃபர்காட். ஏன்னா வந்து பார்த்தா ஃபர்காட்டன், இது வந்து ப்ளஸ் பிபி கம்பேரிசன் கொடுத்துருவேன் அக்கார்டிங் டு வெதர்மேன். ஏன்னா பார்த்தா வெதர்மேனின் கருத்துப்படி. லெசன் 2 மார்க்கும் போயம் கொஸ்டின், ரிப்பீட் கொஸ்டின் வந்து கிராமர் கொஸ்டின் பாருங்கள். வென் வில் ஈ புக் த டிக்கெட்ஸ் டு மதுரை, அப்போ வென் வில் த டிக்கெட்ஸ் பி புக்டு பை இது புக் பேக்கில் தான் கொஞ்சம் பெங்களூருன்றது மதுரை மாற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபாதர் ஆஸ்க்ட் மீ இஃப் ஹி நியூ ஒய் ஷி வாஸ் அன்ஹாப்பி. கண்டிப்பாக ஈஸியாக எழுதுன மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டு கொடுத்துருக்குறாங்களே கம்பேரிசன் பண்ணும்போது அந்த பட்டை எடுத்து தோ ஐ வாஸ் லிட்டில் கியூரியஸ் ஐ டிட் நாட் ஆஸ்க் எனிதிங் டு ஆதித்யா. அதுக்கப்புறம் ரியரிங் பஞ்சுவேஷன், ரோடு மேப். நெக்ஸ்ட் இதில் 4 பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா த கோஸ்ட், அதுக்கப்புறம் அட்டிக். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண ஷெர்லாக் ஹோம்ஸ். அதுக்கப்புறம் வந்து சீஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தட் மீன்ஸ் சொன்னால் சீகல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ரைமிங் டென்ஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் எக்ஸாக்டாக தெரிஞ்சது நம்ம மட்டும் எழுதி நல்லா சாய்ஸ் விட்டுங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காமன். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங் ஆர் சம்மர் ரைட்டிங். ஸ்பாட் தர் ஐ ஆம் பார்ன் இருந்துச்சுன்னா ஐ பார்ன் இன் சென்னை அப்படின்னா ஈச் ஒன் ஆஃப் யூ ஹேஸ் டு ரைட் பார்த்தீங்கன்னா டைரியோட பற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. லுக் அட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவின் டோர் த பேப்பர் இன் டூ ஹாஃப் HLVS HLVES கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கார்த்தி பாட் த சேம் பேக், என்ன பார்த்தா சேம் மட்டும், அப்போ கார்த்தி பாட் த பேக் லைக் ராம் அவங்கள மாதிரியே வாங்கியிருக்கான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நோ மேன் ஆர் ஃபாரின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது 2 பேராகிராஃப்மே ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ பாலந்தும் முடனும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காமரன் கல்லணை பற்றி கண்டிப்பாக எழுதக்கூடியதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக 1 மோர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பேரிசன் அப்படின்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைவ், ஆப்ஷன் சி. ஆன்டிசிபேட் ஃபோர்ஸ் எதிர்பார்க்குறது, பிளஷ்டு சேட்னஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப்லி ஹாப்பிலி. அஃப்ளியன்ட் வந்து இம்பவரிஷ்மெண்ட் கம்பேர் பண்ணி புவர்ன்றதுக்கான இன்னொரு விட தான் இம்பவரிஷ்டு, ஆப்ஷன் சி. பூன் பேன் கம்பேர் பண்ணுறோம். எமர்ஜென்சி ஒயில் முடிஞ்சு ஐஎஸ் எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சொல்லும் போது பேபி சொல்லணும், ஆனால் பாய் சொல்லும்போது அப்படியே எஸ்போர்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SCUBA செல்ஃப் கண்டைன் அண்டர் வாட்டர் breathing apparatus. Next, Aditya's fathers had left the ancestral home and moved to Kolkata. அதுக்கப்புறம் லைஃப் லீவ், ஏன்னா டூ நாட் பேரண்ட் கேட்டிருக்கான். காம்பவுண்டோட கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். த விண்ட் ரஷ்ட் அகேன்ஸ்ட் த நியூ எடிஷன் ஆஃப் த புக்ஸ் வில் கம், ஏன்னா ஷார்ட்லிஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸு. விமன் ஆர் ஸ்ட்ராங் பிரேவ் அண்ட் ரெசோலட், அந்த அண்டு போட்டு கம்பேர்னா. அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர். கிராமர் எல்லாமே இதெல்லாம் ரிப்பீட்டர் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். த சைட் ஆஃப் த ஃபுட் மேட் பண்ண இ வாஸ் மேட் பை த ஃபுட், ஏன்னா இது வந்து பார்த்தா இந்த ஹிம் வந்து ஈன்மா தான், இப்போ இ வாஸ் மேட் பை த சைட் ஆஃப் த ஃபுட்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா திஸ் வாஸ் மை ஃபேவரட் room, said Aditya said that was இஸ் ஃபேவரட் ரூம் சொல்லுவோம். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஏஜ் ஆஃப் 6 ஒன்று நமக்கே தெரியும். வென் வர்ஷா வாஸ் அட் ஏஜ் ஆஃப் ஷீ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இது புக் பேக்கில் 7th இல்லை இதில் பார்த்தா பேராகிராஃப் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீகல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா போலீஸ்மேன், தட் மீன்ஸ் கோஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம்னு சொல்லும்போது அட்டிக். அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் முடியும் போயம் கேர லைஃபோ நோமன். அப்போ லைஃப்பில் இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக எழுதிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எகைன் அண்ட் எகைன் சொல்லும்
பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் பேராப்ரேஸ் கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பேசிக் ரெண்டுமே ஈஸி இதை கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது இதில் என்ன கேட்டாங்க ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டாங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப சேட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மகிட்ட வந்து டீப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எரர் பாருங்கள். மை கிராண்ட் ஃபாதர் ஸ்பெக்டக்கல்ஸ்னால் இதில் ஸ்பெக்டக்கல்ஸ் ஆறுங்கிறது தான் ஸ்பெக்டக் மை கிராண்ட் ஃபாதர் ஸ்பெக்டக்கல்ஸ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த சைல்ட் வியர்ஸ் அண்ட் ஹெச்எம்டி எய்தர் வந்துச்சுன்னா ஆர் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு ஹேவ் எடுத்து ஆஸ் பண்ணுறோம். இந்த அதே மாதிரி டீச்சர் டோல்ட் வந்து 2 மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். தே வில் லைக் வந்தால் உட்டு தான் போடணும். நெக்ஸ்ட் இந்த சம்மர் அப்ளை ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 லைன்ஸ். தட் மீன்ஸ் மெமரி ஃபைம்லேருந்து ஐ எம் எவரி உமன். நெக்ஸ்ட் வந்து டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் ஏஜ் மதர் ரெண்டில் எதுனாலும் எழுதிக்கலாம். ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கிடைக்கலாம். ஆனால் அந்த ஆன்சர்ஸோட பார்க்கும்போது தான் ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதில் இருக்கிற கொஸ்டின்ஸே அப்படியே பப்ளிக்கில் வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் நம்ம ரெஃபர் பண்ணாத விட்டுமே அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சரோட போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு நான் திருப்பி சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாளில் என்ன சார் படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் 28 மார்க்கு நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு மெமரி பாயிண்ட் எழுதி பாருங்கள். முதல்ல படிக்காததை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அது பண்ணுறதுக்கு முன்னால் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாக தரவா படிங்க. புக் பேக் 1 மார்க்னா புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாக தொகுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இல்லைனா நமக்கு டைம் இருந்ததுன்னா திருப்பி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை தொடர்ச்சியாக படிங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஈஸியாக வந்திருக்கும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஈஸியாக வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still no, thank you all.